புதுக்கோட்டை அருகே மின் இணைப்பு இல்லாததால் மெழுகுவர்த்தி ஒளியில் படிக்கும் நிலைக்கு 12ஆம் வகுப்பு மாணவி தள்ளப்பட்டுள்ளார். இருட்டில் தவிக்கும் குடும்பத்திற்கு இதுவரை மின்சாரம் கிடைக்காதது ஏன் என பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மேலக்கோட்டையை சேர்ந்தவர்கள் முருகேசன் முத்துலட்சுமி தம்பதி. கூலி தொழில் செய்து வரும் இவர்களின் மூத்த மகள் வினோதினி ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பும் இளைய மகன் ஐயப்பன் 8ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். முருகேசனின் தந்தை வழங்கிய பாக பிரிவினை மூலம் கிடைத்த வீட்டில் இவர்கள் வசித்து வருகின்றனர். உறவினர் பெயரில் பட்டா உள்ள நிலையில் இவர்களது வீட்டிற்கென்று தனியாக பட்டா இல்லை. இதனால் மின்சார இணைப்பை அதிகாரிகள் வழங்க மறுப்பதாக குடும்பத்தினர் புகார் தெரிவிக்கின்றனர். பட்டா அடுத்தவங்க பேரில் இருக்குது. அதனால நாங்கள் ஈபிக்கு போனாக்க ஈபியில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு பட்டா இருந்தால் தான் உங்களுக்கு நான் கரண்ட் கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து கேட்டாக்க நான் ஏன் பட்டாவில் இருக்குது, நான் கொடுக்க முடியாது, நீ எங்கேனாலும் போய்க்க அப்படின்னு சொன்னாக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாக்க போலீஸ் ஸ்டேஷன் அவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. வினோதினி பொதுத் தேர்வுக்கு தயாராகி வருவதால் வேறு வழியின்றி மண்ணெண்ணெய் விளக்கு மற்றும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தனது தம்பியுடன் படித்து வருகிறார். எனவே தனது வீட்டிற்கு மின்சார வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார். கரண்ட் வசதியில் எங்களுக்கு படிக்க முடியலை. இப்போ பொதுத் தேர்வு வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைட் இல்லாமல் எதுவும் இல்லாமல் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தேர்வில் ஃபெயில் ஆகணும் ரொம்ப பயமாக இருக்குது. நான் வந்து 11ஆம் ரேங்க் எடுத்தேன். இப்போ 24ஆம் ரேங்க்கு வந்துட்டேன். படிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். இருட்டில் இருக்கும் தன் வாழ்க்கைக்கு ஒளி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் இந்த மாணவி சிரமமின்றி படிக்க மின் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.